எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி கேரட், பீன்ஸ், குடமிளகாய் போட்டு சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கடலப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளும் சேர்த்துக்கலாங்க. கேரட், பீன்ஸ், அப்புறம் இந்த குடமிளகாய்ங்க, இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வணக்கிடணுங்க. இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துடக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறப்போ சாப்பாடு கெட்டு போயிருங்க. அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா காயெல்லாம் வணங்கிடணுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பும் மஞ்சப்பொடியும் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த காயெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரணுங்க. கொஞ்சமாக பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்குறேங்க. இதையும் நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலிங்க. வெறும் பூண்டு மட்டும் தட்டி இது கூட சேர்த்துருக்குறேங்க. பாருங்கள், காய் நல்லா இப்போ வெந்து வந்துருச்சுங்க. எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே இப்போது கொஞ்சமாக பிரியாணி பொடியும் கரம் மசாலா பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் காய் நல்லா வணக்கி விட்டுறணுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்குறப்போ நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பாடு கெடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புளி மட்டும் சேர்த்துக்குங்க. இது கூடவே புளி சேர்த்து சாப்பாடு கிளறிக்கலாங்க. சாப்பாடு இப்போ கெட்டு போகாதுங்க. இப்போ நம்மளோட கேரட், பீன்ஸ், குடமிளகாய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. காயெல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ சூடான சாதத்தை நாம் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது கூடவே முட்டைகோஸ் போட்டு செஞ்சாலும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.